லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி. திருச்சின்னமாலைங்கிற பிரபந்தத்திலே 9வது பாசுரத்தை பார்க்க வேணும். சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி 2 பாசுரங்களாலே தெரிவிக்கிறார். முதலில் சொன்னது 8ஆம் பாசுரத்தாலே சொல்லி முடித்தது. இப்பொழுது 9வது பாசுரம். போன பாசுரத்தாலே தருமன் பிரார்த்திக்க, யுதிஷ்டரன் பிரார்த்திக்க தூது நடந்தது. அருமறையினுடைய அர்த்தத்தை தொகுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் தேரூர்ந்தான் என்று கடைசியாக வந்தார்தாமே என்று சொல்லி முடித்தது. பார்த்தனுக்கு தேரூர்ந்தான் வந்தார்தாமே என்று முடித்திருந்தோம். இப்பொழுது மற்றொரு விஷயத்தை சொல்லுகிறார். ஏன்னா எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய ரக்ஷகத்துவம் என்ன, சரணாகத வத்சலனாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, பிரபன்னர்களுக்கு அவன் அளிக்கக்கூடிய ரக்ஷகத்துவம் என்ன, அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியதிலே இருக்கக்கூடிய உறுதி என்ன, அவன் நம்மையெல்லாம் காத்து கொடுக்கிறான், ரட்சிக்கிறான் அப்படிங்கிற தன்மை என்ன, விரோதிகளை முடிக்கக்கூடிய சக்தி பிரபாவம் என்ன, சொன்னதை செய்து முடிக்கக்கூடியதான சர்வசக்தத்துவம் என்ன, சத்திய சங்கல்பத்துவம் என்ன, இதெல்லாம் எம்பெருமானிடத்தில் இருக்கிறபடியினால தான் மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னான் எம்பெருமான். நான் என் ஒருவனையே சரணமாக பத்துன்னு சொல்லான். மாம் சரணம் பிரஜ என்று சொல்லவில்லை, மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் தவிர்த்து என் ஒருவனையே சரணமாக பத்த வேணும். நாகனை மிசை நம்பிரான் சரணே சரணன்னு நாளும் ஏகசிந்தையராய் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிப்பது போல, நாகனமிஷ நம்பிரான் சரணே சரண் அப்படின்னா இந்த சரணாகதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளில் இருக்கக்கூடியதான விஸ்வாசம், அதான் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்த வர்ணந்ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே சரணாகதின்னு சரணாகதிக்கு இருக்கக்கூடிய 6 விதமாக ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, கோப்திருத்த வர்ணந்ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதின்னு சொல்லுகிறார்கள். ஆக இந்த 6 எம்பெருமானிடத்திலே உள்ளதோ இல்லையோ, அப்ப அவன் தான் 6 நம்ம ரட்சிக்கக்கூடியவன். அதனாலதான் அவன் என்ன சொல்லியிருந்தான், அகம் தா சர்வாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜான்னு சொல்லி முடிகிறார். ஆகையினாலதான் மாம்னு சொல்றார், அகம்னு சொல்றார். அவனே சர்வரக்ஷகத்துவம், சர்வரக்ஷகத்துவம் உடையவன், அவனே சரணாகத வத்சலன் அப்படிங்கிறதையும் அவனுக்கு மேம்பட்டதில்லை என்பதையும், அதுக்கு தான் ஒத்தார்மிக்காரை இளையாய மாமாயான்னு ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்படி சொன்னதாக இருக்கக்கூடிய கிருஷ்ண சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்காகவே, சரமஸ்லோகத்துக்காகவே 2 பாசுரங்களை வைத்தார் சுவாமி. அதில் இப்போ 9வது பாசுரத்தை பார்க்க வேணும். வஞ்சனசை பூதனயமாய்த்தார் வந்தார், மல்லர் மத கரிமாள மலைந்தார் வந்தார், கஞ்சனை போர் கடுஞ்சினத்தால் கடிந்தார் வந்தார், கண்ணுதன் முன் வானந்தோள் கழித்தார் வந்தார், வெம்சொல் தர வீடு கொடுத்து புகந்தார் வந்தார், விளக்கில்லா வழி நடைத்த பிறந்தார் வந்தார், வெம்சொல் தர வீடு கொடுத்துகந்தார் வந்தார், விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார், பஞ்சவரப் பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குடல் முடித்தான் வந்தார் தாமே, பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குடல் முடித்தான் வந்தார் தாமே அப்படிங்கிறது 9வது பாசுரம். முதல்ல
வஞ்சனசை பூதனயமாய்த்தார் வந்தார். வஞ்சனசை பூதனை தான் முதல்ல வந்தாள். கோகுலத்துக்குள்ளே நுழைந்த முதல் பெண் அவதான். பெண்ணா பேயா? ஏன்னா பெண் போல வந்தாள், பேயாகத்தான் இருந்தாள். பெண்ணு தான், ஆனால் பேயாயிருக்கக்கூடியவள் பெண்ணாக மாறினாள். ஒரு அழகான உருவத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனுக்கு மாத்திரம் அந்த பாலவது கொடுக்க வேணும்னு ஆசைப்பட்டாள். ஏன் பாலவதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணன் எத்த விரும்பி உகந்தானோ அது பாலவது தானே. அது குழந்தை. அந்த குழந்தை பால் சாப்பிட்றதுக்கு பசியினாலே அந்த குழந்தைக்கு நான் பால் தரேன்னு சொல்லிட்டு உள்ளே சென்றவள். பால் கொடுத்தாளான்னா பாலில் பூரா தன்னுடைய மார்பிலே விஷத்தை வைத்து கொண்டிருந்தாள். ராட்சசியாக இருந்தபடினாலே அதை அந்த குழந்தை சாப்பிட்டுடுத்துன்னா பிராணம் படும் அப்படி நினைத்து கொண்டாள். ஆனால் இந்த குழந்தையோ லோகத்து குழந்தைகளைப் போலே அல்ல. இந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தைன்னா, இது எல்லாரையும் ரட்சித்து கொடுத்து எல்லாரையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான பெரியவர் இவர் தான். இவர்கிட்ட போய் இவர் குழந்தையா வந்தார்னா இவர் என்னமா சாப்பிடுவார்? லோகத்து குழந்தையே பசி வந்துடுதுன்னா இப்படி அப்படி சாப்பிடுதுன்னா, இதில் இவர் யாருன்னா இது எல்லாத்துக்கும் பெரியவராக இருக்கக்கூடியவர் இவர். இவர்கிட்ட போய் அவள் பால் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வஞ்சனையோடு வந்தபடியினாலே அப்போ அவருக்கு தோணித்து, சரி இது பாலை குடிச்சிருவோம் வேகமான கையும் காலையும் உதைத்து கொண்டார். நல்லா பால் சாப்பிட்டார். பால் தான் வேகமாக சாப்பிட்டார். அவர் உசிரெல்லாம் எடுக்கலை. ஆனால் பால் சாப்பிட்டதோடு சேர்ந்து உசுறு வந்துடுது. வஞ்சன செய்பூதனயமாய்த்தார் வந்தார். உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான். கடல்கள் அவையே சரணாக தந்த குருகூர் சடகோவன். குடலில் மலியச் சொன்ன 1010 மழை தீரவல்லார் காமருமான நோக்கியற்கேன்னு பாசுரம் சொல்லும். 5ஆம் பத்து திருக்குழந்தைக்காக மங்களாசாசனம் திருவாய்மொழியிலே முதல்ல சிறிவரமங்கல நகர்னு, அதாவது வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்திலே சரணாகதி முதல் சரணாகதி நம்மாழ்வாருடையது. 2ஆம் சரணாகதி திருக்குழந்தை 6வது இடத்திலே சரணாகதி. 3ஆம் சரணாகதி திருவள்ளவாடிலே திருவள்ளவாழ் உரையும் கோணாரிடத்திலே சரணாகதி. 4வது சரணாகதி ஸ்ரீ கிட்டாவதார தசையிலேயே சரணாகதி. 5வது சரணாகதி 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே. ஏன்னா 5, 7, 8, 9, 10 5, 7 தான் வானமாமலை உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் பெத்தலையும் எல்லாம் கண்ணன்கிற பதிகம். 10 பாசுரம் ஸ்ரீவரமங்கல நகருக்கா. அதுக்கப்புறமா 2வது சரணாகதி அனுஷ்டித்தது 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. 6ஆமுதே அடியேனுடலம் நண்பாலன்பாயேங்கிற பதிகத்தாலே திருக்குடந்தை எம்பெருமானுக்காக மங்களாசாசனம் நம்மாழ்வாருடையது. அதுக்கப்புறம் திருவள்ளவாழில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்காக மானை நோக்கு நல்லீருங்கிற பதிகத்தாலே திருவள்ளவாழ் மலநாட்டு உபதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சரணாகதி. அதுக்கப்புறம் பார்த்தார், சரி ரொம்ப எம்பெருமானிடத்துக்கே பக்கத்திலே போயிடலான்னுட்டு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு கிருஷ்ணாவதார தசைக்கே சென்னார். ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்துக்கே போயிட்டார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிக்கிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு என தாவிய நின்று உருக்கி உன்ன அச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. அது பிறந்தவாறும் அப்படின்னா 6 மாதம் மோகிச்சு போயிட்டார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறு பெருமானுடைய சேட்டுதங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த சேட்டுதங்களை சொல்லிகிட்டே இருக்கார். மயக்கம் போட்டு விழுந்துடுறார். 10உடையடியவர் கெளியவன்னார், மயக்கம் போட்டு விழுந்துடுறார். பிறர்களுக்கரிய வித்தகன்னார். இப்படியே 6 மாதம் போயிடுது. இந்த 6 மாதம் போயிடுதுன்னா பக்கத்திலே மதுரகவி ஆழ்வார் நிற்கிறார். இவர் எப்போ எழுந்து பார்வோ தெரியலையே, எழுந்து பார்க்குறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டால், இல்லை சுவாமி சௌலபியத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறச்சவே கொஞ்சம் அப்படி அசக்தி ஆகிடுது, அவ்வளோதான். விசிராந்தியில் கொஞ்சம் போயிடுதுன்னு சொல்லி, ஏன்னா திரும்ப மோகிச்சு போயிட்டான்னு சொன்னால் திரும்ப மோகம் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவரிடத்துல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பூசி மொழி சொல்கிறதுங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி சொல்லிட்டார். ஆக இந்த எம்பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தது வானமாமலையினிடத்தில், திருக்குடந்தையினிடத்தில், திருக்குடந்தை 6வது இடத்துல. அதில் தான் கடைசி பாசுரம் வருது. உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான். உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான். சாப்பிட்டது என்னவோ பால் தான். குழந்தைகளுக்கு அது
தாயாருடைய திருமேனி பூர உத்தேசமாக இருந்தால் கூட அது எப்படின்னா அந்த அந்த திருமார்பகத்தில் தானே குழந்தைகளுக்கு ஈடுபாடு வருது. ஏன்னா பால் அங்கே தானே சுரக்கிறது. ஆகையினால அந்த குழந்தையானது அதை வாயில் வைத்து கொண்டு நல்லா பாலை சாப்பிட்டுது. பாலை சாப்பிட்டது கொஞ்சம் வேகமாக சாப்பிடுது. அதனால அந்த உழலையன்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான். வேகமாக சாப்பிட்டார், பிராணம் எடுத்து அப்படிதான் பெரிய உருவமாக இருக்கான். வந்தது அழகாக வந்தா, ஆனால் படுத்தா எத்தனையோ தூரம் யோஜனை தூரம் அவளோட உடம்பு கிடந்து தான் கீழே. அப்படி இருந்திருக்காவும். உயிருண்டான் கடல் கடவையே சரணாக கொண்ட. அப்படி இருக்கக்கூடிய குருகூர் அந்த திருவடிகளையே உபாயமாக இருக்கக்கூடியன்னு சொல்லி அங்கே சரணாகதி அனுட்டிக்கிறார். இந்த இடத்துல வஞ்சனசை பூதனையை மாய்த்தார் வந்தார். வஞ்சனையோடு வந்தாலும் இல்லையோ, ஆனால் பெருமாளுக்கு ஒன்றே ஒன்று, எனக்குன்னு பிரத்யேகமாக யாராலும் எத்தியாவது கொடுக்க வந்தால் பெருமாளுக்கு ரொம்ப உகப்பு. இப்போ பெருமாளுக்குன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா பெருமாள் அதை நல்லா திருப்தியாக அமுது பண்ணுவாராம். இப்போ அவள் என்ன பண்ணிவிட்டா, வேற எந்த குழந்தைகளும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தா. கண்ணனை மட்டும் பார்க்கணும், கண்ணனுக்கு மட்டும் பால் கொடுக்கணும், கண்ணனை மட்டும் கொண்டுடணும். இதுதானே அவளுக்கு. ராட்சசியாக இருந்தால் கூட அதில் ஒரு நேர்மை இருந்துருக்கு போலுக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கா, அந்த குழந்தை குடிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆஹா, வஞ்சனசை பூதனயமாய்த்தார் வந்தார் என்ன சொல்றா, மல்லர் மதகரிமாள மலைந்தார் வந்தார். மல்லர் மதகரிமாள மலைந்தார் வந்தார். குவலையாபீடத்தை முடித்தது மல்லர்களை, முஷ்டிக சானூர மல்லர்களை முடித்தது. வெற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீய. ஆழ்வாருடைய பாஷை திருமங்கை ஆழ்வாரோடது திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொல்றாரு. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ. விற்பெரு விழவுன்னு ஏற்பாடு பண்ணா கஞ்சன். அதில் சொல்ற போதே கிரமம் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும். இதெல்லாம் இந்த கிரமம் இல்லை, அடியிலேருந்து வரணும். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீயன்னா முதல்ல முட்டிகை சானூர் மல்லர்கள், அதுக்கப்புறம் அவனை பாகனை முடிக்கணும், அதுக்கப்புறம் ஆணையை முடிக்கணும், அதுக்கப்புறம் மேலே உட்காந்துருக்கான் கஞ்சன். அவனை குஞ்சு பிடித்தெடுத்தான் முடித்தான்னு பெருமாள் பண்ணது பூரா இப்படித்தான் இந்த கருத்தில் பண்ணார். அதான் சொல்றார், மல்லர் மதகரிமாள மலைந்தார் வந்தார். மல்லர்கள் முட்டிகை சானூர் மல்லர்களை முடித்து, மதகரி மதம் பிடித்திருக்கக்கூடிய கொலையாபடத்தை முடித்தது மாள அவர்களை தொலைக்க மலைந்தார் வந்தார். அவர்தான் எம்பெருமான் வந்து சேர்ந்தான் என்று கொண்டாடுகிறார் இவ்விடத்தை. கஞ்சனை போர் கடுஞ்சனத்தால் கடிந்தார் வந்தார். கஞ்சனை போர் கடைசியா அவனை பிடித்தார். அந்த கஞ்சன் யாரு, தீயபுந்தி கஞ்சன். நெருப்பென்ன நெடுமாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் மையத்தில் திருப்பாவையில பாசுரம். அவனுக்கு கண்ணன்னு சொன்னால் பிடிக்கல, பொறாமை. இந்த இந்த 8வது கர்ப்பம் முடிச்சிருங்கிற பயம் அன்னைக்கே வந்துருது. அது அவன் கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வந்தவுடனே வந்துருது அவனுக்கு. அன்னிலேருந்து பிடிக்கல. ஆஹா, அன்னிலிருந்து அவன் எப்ப அன்னிலேருந்து அவனுக்கு பயாக்னி கொளுத்தி கொண்டுள்ளது. பயத்துக்குள்ள புளிய கரைக்கிறதுங்கிற அளவு இல்லையோ, அது அவனுக்கு அப்பவே வந்துருது. என்னைக்கு முடியுமோ, என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு அசரீரி சொல்லி இருந்தாலுமே கூட அவனுக்கு அன்னிலேருந்து பயம். அதனால என்ன பண்றது, யாரை கண்டாலும் பயம், எத்த கண்டாலும் பயம். பயந்தோம்னா நித்தப்படியே பயந்துட்டே இருந்தோம்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு நாள் பயந்தோம்னா ஒரு நாளோட போச்சு. நித்தப்படியே பயந்தா நித்திய கண்டம் பூர்ணாயுசுங்கிற அளவு இல்லையோ, அதுதான் அவனுக்கு நடந்தது. கஞ்சனை போர் கடுஞ்சினத்தால் கடிந்தார் வந்தார். அவன் முடிச்சுட்டார். அவன் யாருன்னா, இந்த கஞ்சனானவன் கண்ணன்னு சொன்னாலே அவனுக்கு பிடிக்கல. அந்த கண்ணனை கொல்ல வேண்டும் அப்படின்னு தான். அதனாலதான் ஆழ்வார் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றி அச்சுதன்னு சொன்னார். பெரியாழ்வார் திருமொழியில அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றி அச்சுதன். 10 நாள் அஸ்தத்திலேருந்து 10 நாள் மேலையா கீழையா முன்னாடியா பின்னாடியா இதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள கண்ணன் பெரிய பிள்ளையா பாடுவான் அப்படிங்கிறது ஆழ்வாருக்கு அந்த அந்த பொங்கும் பரிவு இருந்தது ஆழ்வாருக்கு. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு உண்டு. கிருஷ்ண சேட்டுதங்களையே தன்னுடைய பாசுரங்களாக வடித்து கொடுத்தவர் பெரியாழ்வார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது கண்ணுதன் முன் வானந்தோள் கழித்தார் வந்தார். கண்ணு தன்முன் வானந்தோள் கழித்தார் வந்தார்.
இதில் பானாசுரனுடைய சரித்திரம் பரமசிவபக்த நூல். அவனுடைய தோள்கள் 1000 தோள்கள், இந்த 1000 தோளையும் கையெல்லாம் கண்ணுதன் முன்வானந்தோள் கழித்தார் வந்தார். அவனை பாணனை கொன்று முடித்தார். அவனுடைய கைகளை விட்டார், 2 கையை மட்டும் விட்டாராம். ஏன்னா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு அது வேணுமோ இல்லையோ, அதுக்காக 2 மட்டும் விட்டுட்டு மிச்சத்தையும் விட்டுட்டார். அப்படின்னா கண்ணுதன் முன், யாரு கண்ணு? சிவபெருமானுக்கு முக்கணான் அப்படின்னு சொல்ல இல்லையோ, கண்ணு இருக்கு. அந்த கண்ணு அவர் முன்னாடியே பரமசிவபக்தன் தன்னுடைய பக்தனுடைய கைகளை அவர் முன்னாடியே முடிச்சுட்டார். அதான் சொல்றோம். அது சொல்ற போது பாசுரம் இருக்கும் இல்லையோ, ராமானுஜன் உத்தந்தாதியிலுமே கூட பாசுரம் இருக்கு. ஆக நம்ம அந்த வானந்தோள், அந்த வானனுடைய வானன் அப்படின்னா பானாசுரன் அர்த்தம். பானாசுரனுடைய தோலை முடித்தது என்று சொல்லுகின்றோம். அது ஒரு சரித்திரம் உண்டு. ஆக கண்ணுதன் முன்பானந்தோள் கழித்தார் வந்தார். சண்டை போட்டீங்கன்னா உஷைங்கிற பெண்ணு, அந்த பெண்ணு அங்கே அவ்வளோ அனிருத்தாழ்வான் அதை கொண்டு போனதுனால அனிருத்தாழ்வான ஏற கொண்டு வந்துட்டா இங்கே அவன் இருக்கிற இடத்துக்கே. அதுக்கப்புறம் சரித்திரம் நடந்தது. பானாசுரனுடைய பெண்ணவோ, அதனால அதுக்கு சண்டை போடுறதுக்காக வந்தால் சிவபெருமான் வந்தார். எல்லாரும் வந்தால் அவன் முன்னாடியே அவனை கைகளை எல்லாம் கழித்து விட்டார் என்கிற சரித்திரம் உண்டு. அது கண்ணுதன் முன்வானந்தோள் கழித்தார் வந்தார். சரி, அடுத்தது வெம்சொல் தர வீடு கொடுத்துகந்தார் வந்தார். வெம்சொல் தர, வெஞ்சொல் தர, கடுஞ்சொல்லா சொன்னா அர்த்தம். வெஞ்சொல் தர வீடு கொடுத்துகந்தார் வந்தார். வெம்சொல்னா ரொம்ப கடுமையான சொல்லு கொடுத்தது யாருன்னா சிசுபாலன் சொன்னான். சிசுபாலன் அர்ஜுனன் எப்படியோ அதே மாதிரி தான் சிசுபாலனும். ஒரு பிள்ளை எப்படி இருக்கு, ஒரு பிள்ளை எப்படி இருக்கு. ஆக சிசுபாலன் அதாவது தேசடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைபிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமேன்னு நாச்சியார் திருமொழி பாசுரம் இல்லையோ, அது தென்னார்ந்திருந்த சிசுபாலன் என்ன அங்கே பாசுரம். ஆக சிசுபாலன் எப்போ பார்த்தாலும் கண்ணனை கண்டா அவனுக்கு கண்ணனை கண்டா கரிச்சு கூட்டின்றான். கண்ணன் அப்படின்னு சொன்னாலே கரிச்சு கூட்டுவான். சில பேரை கண்டா பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவள் வந்தாலே புரிஞ்சு சொல்லிடுவோம். இப்போ அவளுக்கு பிடிக்கலைன்னா என்னன்னு தெரியாது, காரணம் தெரியாது. இவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யாள், எல்லாத்தையும் சொல்லி கண்ணன் கண்ணன் கண்ணன். முன்னாடி கண்ணன் தானே சொன்னான். அதனால வெஞ்சொல் தர வீடு கொடுத்துகந்தார். அவனுக்கு மோட்சமே கொடுத்துட்டாரு பெருமான். எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தான் அவனுக்கு மோட்சம். அர்ஜுனன் இருந்தானே, அவன் கண்ணனை பார்த்து அவ்வளோ பிரியமா இருந்தான், அவனுக்கு சொர்க்கம்தான். ஆனால் சிசுபாலனுக்கு இதனால தான் யாருக்கு எப்போ எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய சித்தத்திலே அவனுடைய திருவுள்ளத்தில் என்ன இது நம்ம கேட்கறதுக்கெல்லாம் முடியாது. இன்னார் ரொம்ப வசதி, இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், அவருக்கு கிடைக்கும் இவருக்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பெருமானுடைய திருவுள்ளத்தில் என்ன உள்ளதோ, நம்மளை பற்றி அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நன்னா தெரியும். நம்மளே லோகத்தில் நான் அவனை 2 நிமிஷம் பார்த்துருவேன், கண்டுபிடிச்சிருவேன், தப்பு பண்ணிடுவேன், அத்தப்பு பண்ணிடுவேன்னு ஏகப்பட்டது பேசுகிறோம். இதெல்லாம் ஒன்று எம்பெருமானுக்கு முன்னாடி ஒன்று நிற்காது. அவர் நினைச்சாருன்னா யாரையும் கொண்டு வந்து எங்கேயும் வைக்க முடியும். அவனுக்கு எம்பெருமானுக்கு ஒருவனுக்குத்தான் அந்த சக்தி உண்டு. அவன் தான் பண்ணுவான். நம்முடைய கண்களாலே நோக்குகிறோம், அவன் அவனுடைய கண்களாலே நோக்குகிறான். நம்ம பார்க்குற பார்வை எம்பெருமான் பார்க்குற பார்வை ஒன்றா இருக்க போகிறதா? தாமரை கண்ணா நோக்காயின் ஆழ்வார் சொல்கிறாருன்னா, தாமரை கண்ணா நோக்குவதுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஆரை எங்கே ஜட்ஜு பண்ணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்லி உட்காந்துருக்கோமே தவிர அது அவனுடைய திருவுள்ளம். சித்தமே உபாயமாக, சித்தோபாய ஸ்வீகாரமாக எம்பெருமான் கொடுப்பது. அதனாலே சிசுபாலனுக்கு கொடுத்தான். அர்ஜுனன் கூடவே இருந்தான். பகவத்கீதையை கேட்டிருக்கான். நம்ம எல்லாம் எம்பெருமான் சோதி வாய்த்திறந்து நம்ம பகவத்கீதையை கேட்டோமா? நமக்கு பூர்வாச்சாரியர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும். நம்ம ஏதோ கேட்குறோம், ஏதோ அரைக்குறையாக கேட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அரைக்குறையாக கேட்டுருக்கோம், அரைக்குறையாக சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இருக்கும் இல்லையோ. அவளுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம சொல்றதுனால தானே, நம்ம சொல்லத்தானே அவள் கேட்குறான். அப்படி இருக்கும் இல்லையோ, அதுவும் இருக்கு. அப்படி இருக்கிற போது கண்ணன் பெருமான் ஒரு அர்ஜுனனுக்கு கொடுக்காமல் ஒரு சிசுபாலனுக்கு கொடுத்தானேன்னா இங்கே வித்தியாசம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் புரியணும். அதனால இன்னார் இணையாருங்கிறது நம்ம பார்க்கும் பார்வைங்கிறது தனி. அது குற்றமாக இருக்கக்கூடிய பார்வை, காசுள்ள பார்வைன்னு பேரு. காசுன்னா குற்றத்தோட பார்க்குறோம். ஆனால் எம்பெருமான் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கே,
அதுதான் உயர்ந்த சித்தமாக அவனுடைய திருவுள்ளமாகவே நடக்கக்கூடிய விஷயம். வெம்சொல்தர வீடு கொடுத்துகந்தார் வந்தார், விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். அர்ச்சிராதி மார்க்கத்தை காண்கிறார். விளக்கில்லா வழி நடத்த இவன் கூடாது இவன் தகாது அப்படின்லாம் எம்பெருமான் பார்க்கலோ. சுஷும்னா நாடி கர்மத்தினுடைய வசத்தாலே இவனுக்கு இத்த பிடிக்க வைக்கணும். இந்த சுஷும்நாடியை பிடிச்சுட்டான்னா எம்பெருமான் பிடிக்கிறது. அவன் பிடிக்கிறான், நல்லா கடையிறான். பிராணவாயு முதுகுத்தண்டு விடத்தை கடைந்து அப்படியே அந்த பிராணவாயை கொண்டு வந்து ஆத்மாவிலே வைத்து அப்படியே வெளியில பேதித்து கொண்டு வெளியே கிளம்புகிறது. கிளம்பினா தலையில சுஷும்னா நாடி உழுவுல 101வது நாடியை பிடிக்க வேண்டும். இந்த ஆத்மாவை அதில் கொண்டு வைக்கிறார். வச்சு அதாவது ஆத்மாவை பிராணவாயிலே கொண்டு வந்து வைத்து அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு வந்து சுஷும்னா நாடி 101வது நாடியை அது அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது. பெருமாள் தான் பண்ணுறது இத்தனையும். அதில் பிடிச்சி அப்படியே ஒரு வெளியில் எடுத்துடுறார். எடுத்துனா நேரப்படுது. அந்தமில் பேர் என்பது தடியரோடு இருந்தமே. அவ்வளோதான். இது ஒரு க்ஷணம், அவ்வளோதான். பெருமாள் அதை பண்ணிடுறார். நம்ம பின்னாடி இப்போ பெரியவாளுகளாம் காரியம் பண்ணிருக்குமே நான் காரியம் பண்ண வேணும் என்று சொல்லப்பட்டுள்ளது பண்ணுகிறோம். இவர் பண்ணுறதுனால அவர் மோட்சம் போகிறாருங்கிறதல்ல, இவனுக்கு விதித்தது பண்ணுகிறான். இதை பண்ணணும்னா பண்ணணும். அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்போ பெருமாள் பிடிச்சுட்டாரோ அதுக்கப்புறம் அதுக்கு மேற்கொண்டு வேற பேச்சு கிடையாது. பெருமாள் பிடிச்சார், கொண்டு போயிட்டார். அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடிக்கிறான். எல்லா லோகங்களும் கடந்து 50 கோடி விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய இந்த அண்டகடாகங்கள் எல்லாத்தையும் தாண்டி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ பரணன்மலச் சோதியோ சுடஞான இன்பமேயோ என் அவாவரச் சூழ்ந்தாயேன்னு அவான்னு விடுவித்த குருகூர்ச்சடகோவன்னு சொல்கிறோம். அது மாதிரி அதை பிடிக்கிறார். பிடிச்சு நேராக கொண்டு போய் விடுறார். விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் தம்பாதேன அத்தியாரோகத்தின்னு சொல்லும்படியா அங்கே போன பிற்பாடு இவன் இந்த பண்ணால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அப்சர ஸ்ரீகள் எல்லாம் வந்து இவனுக்கு இந்த ஆத்மா சூக்ஷ்மமான சரீரத்தில் இருக்கக்கூடிய இவனுக்கு அலங்காரத்தை பண்ணுகிறார்கள். தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தின்னு தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தின்னு 100 அப்சர ஸ்ரீகள் வந்து இவனுக்கு சதம் மானாஹஸ்தாக சதம் மாலாஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாக சதம் அஞ்சனோஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக என்ன அஞ்சனம், அதாவது ஒவ்வொருத்தருக்கு மையிட்டு ஒருத்தருக்கு சந்தனம் பூசி திருப்பரேட்டத்தை சாத்தி வஸ்திரத்தை கொடுத்து மாலை சாத்தி எல்லாம் பண்ணி பெருமானுக்கு முன்னாடி பண்ணணும்னா பெருமாளுக்கு திருவாதம் பண்ணால் அலங்காரம் பண்ணிட்டு போகணும். வெறும் அழுது வெடிஞ்சு போக முடியுமா? சர்வேஸ்வரனுக்கு முன்னாடி திருவாதம் பண்ணால் நல்லா திருப்தியாக அழகாக பெருமாளுக்கு வடிவஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நல்லா பவித்திரங்கள் எல்லாம் சாத்தினோடு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பெருமாளுக்கு முன்னாடி போகணும். வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி போயிடுவா. வீட்டில் பெருமாளுக்கு தானேம்பா, பெருமாளுக்கு தானே, என்ன பெருமாளுக்கு தான் எல்லாம் பண்ணணும். நமக்கு பண்ணிக்கிறது பெருமையா? நம்ம எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு புஷ்பெல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறும் அப்படியே விட்டோம்னா அது சொல்லி என்ன சொன்னாலும் அது தவறே. என்ன வேணா காரணம் இருக்கட்டுமே, எனக்கு அங்கே போய் வாங்கணும் இங்கே போய் வாங்கணும், இல்லை கிடைக்காது, கீழே இறங்கணும் மேலே இறங்கணும், எது வேணால் சொல்லணும். எனக்கு வேணும்னா வாங்கிறேன்னா இல்லையா? அடியனுக்கு ஏதோ ஒரு வஸ்து வேணும்னா உடனே கீழே இறங்கி போகிறேன், உடனே எல்லாம் வாங்குறேன். ஆனால் பெருமாளுக்குன்னு வந்தால் மட்டும் பெருமாளுக்கு தானே அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? அவரை ஏதோ ஒன்றாக நினைக்கிறோம்னு அர்த்தம். அதான் அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் கிடையாது. வெளிப்படையாக அர்த்தம் தான். அது செய்வது கூடாது. ஆஹா, விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் பஞ்சவர பல வகையும் காத்தார் வந்தார். பஞ்சவர்கள் பஞ்சபாண்டவர்களை பல வகையிலும் தான் ரட்சித்து கொடுத்தான். அவர்களுக்கு பிராணனை போல இருந்துட்டு கூடவே இருந்து காத்தான். இரவை பகலாக்கியது, சூரியனை அஸ்தமிக்க வைத்தது, இது எல்லாம் பண்ணது யாருக்கானா? அந்த திரௌபதியினுடைய சுருண்ட குடல் அதை விரிப்பதற்கா. அடுத்தது அதுதான் அதை சொல்லுகிறார். பாஞ்சாலி குடல் முடித்தான் வந்தார் தாமே, பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமே. திரௌபதியினுடைய விரித்த உடலை தாங்காத எம்பெருமான் தானும் அவளுக்காக பண்ணதுதான் இத்தனை. அவள் உறுத்திக்காக பண்ணது தான். இது புறப்பட்டு போன பிற்பாடு பெருமாள் இங்கிருந்து புறப்பட்டு போறாரு இல்லையோ, தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு செல்லுகிற பொழுது பெருமாள் சொல்ல வார்த்தை கோவிந்தேதி யதாக்கிரந்த கிருஷ்டானாம் தூரவாசினாம் என்ன. ரொம்ப வருத்தப்பட்டு போனான். என்ன வருத்தம்னா, என்னை கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டாலே
திரௌபதி, அவளுக்காக நான் என்ன செய்ய முடிந்தது? இங்கிருந்து எங்கேயோ துவாரகையிலேருந்து அவளுக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது. என்ன அவள் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு சொல்லி அவள் ஓலமிட்டாள். இந்த ஓலமிட்டதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஏதும் பண்ண முடியவில்லை, வஸ்திரத்தை மட்டுமே கொடுக்க முடிந்ததன்னோ அப்படின்னு பெருமாள் வருத்தப்படுகிறானாம். அது கடன்பட்டார் நெஞ்சம் போலே கலங்கினானாம் எம்பெருமான் அப்படின்னு சொல்றான். பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமே அப்படிங்கிறது 9வது பாசுரம். இதில் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி விளக்கி மேலும் சொல்லி உள்ளார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுவோமா? ஆழ்வார் திருவடிகளே சரணம்.